நீங்கள் பார்த்து உங்கள் கருத்துக்களை வெளியிடுங்கள். வணக்கம். எங்களை மாதிரி உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க என்னென்ன நல்ல பழக்கம் சொல்லலாம்னு விரும்புறீங்க? சொல்லணும்னா நிறைய நல்ல பழக்கங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு பிள்ளைன்னா காலையில் கண்டிப்பாக 5 மணிக்கு முன்னாலே வரணும். காலையில் எழு கடவுளை தொழு அப்படின்ட்டு இருக்குது தெரியும் தானே. அப்போ காலையில் எழுந்து கண்டிப்பாக எழும்புனா எழும்பிட்டு நீ நல்லா தூங்க தெரியுமா, அதே மாதிரி தூங்க விடாது. அடுத்தது உடனே ப்ரேயர் பண்ணணும். முதல் கை காலையெல்லாம் கழுவிட்டு பல் விளக்கிட்டு அடுத்தது ப்ரேயர் பண்ணணும். சரியா? ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்தது தொடர்ந்து என்ன காரியங்கள் பண்ணணுமோ அது தெரியும். இந்த நல்ல பாடங்களை எடுத்து ஏற்கனவே படித்து முடிச்சிருப்பா தானே. படித்து முடிப்பியா? படிச்சிருக்கேன்னா அதை ரிவைஸ் பண்ணணும். புதுசாக படிக்கிறதுக்கு எடுத்து விடாது. முதல் நாள் அரைமுறையில் எல்லாம் இருக்கிறத அப்போ ரிவைஸ் பண்ணி அடுத்தது ஏதாவது கொஞ்சம் இந்த எழுத வேண்டியதா புக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்க வேண்டியதா இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கணும். ஷார்ப்பாக எவ்வளோ நேரத்தை உள்ளால நீ கிளம்பினா கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு போய் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறது மாதிரி ட்ரெஸ் பண்ணி குளித்து எல்லாம் முடித்து ஸ்கூலுக்கு கிளம்பணும். இப்போ உள்ள பிள்ளைங்க ஸ்டைலுன்னு உள்ள பேரில் தலையில் எண்ணெயே தேய்க்காமல் குளிச்சுக்கிட்டு முடியெல்லாம் கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வருது. தலையில் ஒரு வாரத்தில் ஒரு 3 நாளாவது என்ன செய்யணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மாதிரி இருக்கணும். குளிக்கிறது எல்லாரும் குளிக்கலாம், ஆனால் எண்ணெய் வச்சு குளிக்கணும். அதான் இப்போ உள்ள பிள்ளைங்க என்ன பண்ணியாங்கன்னா நம்ம போனோடனே ஷவரை ஓப்பன் பண்ணிட்டு குளிக்க அப்படிதானே. முன்னோர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு குளம் எல்லாம் கட்டி வச்சுருந்தாங்கன்னா நம்ம முதல்ல என்ன செய்வோம், அந்த படி வழியாக தான் இறங்குவோம் அப்படின்னா. அப்போ நம்ம கால் என்ன செய்யுது, ஃபஸ்ட்டு நம்முடைய அந்த பாடியோட ஹீட்டெல்லாம் எப்படி போகுது, கீழே இருந்து என்ன செய்யும் மேலே போகும் அப்படிதானே. அந்த கண் வழியாக தான் அந்த ஹீட்டு போகும். அப்போ அதனால தான் முன்னோர்கள் என்ன செய்தாங்க, அந்த படியில் ஃபஸ்ட்டு காலை வச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்டெப்பாக அதை முட்டி அப்படி தான் நம்ம இது பண்ணி. இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம அப்படியே போகிறோம், என்ன செய்யும், பைப்பை திறந்துட்டு என்ன செய்யும், தலையை மட்டும் காட்டிட்டு அப்படி குளிச்சுட்டு போகிறோம். அந்த பழக்கத்தை மாற்றிட்டு நம்ம இப்போ நமக்கு இந்த குளத்துல எல்லாம் போய் குளிக்க முடியாது. அதனால நம்ம என்ன செய்யலாம், முதல்ல காலில் தண்ணியை விட்டுட்டு என்ன செய்யலாம், அடுத்து குளிக்கலாம். அடுத்து அம்மா அப்பாவை தொந்தரவு பண்ணாமல் ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கலாம். உங்களுக்கு ஸ்பூன் எடுத்து வைக்கிறது, நாப்கின் எடுத்து லஞ்ச் பேக் வைக்கிறது. அடுத்தது லஞ்ச் அம்மா எடுத்து வச்சாங்கன்னா லஞ்ச் எடுத்து வைக்கிறது. அடுத்தது வாட்டர் பாட்டில் தண்ணியெல்லாம் கண்டிப்பாக பிள்ளைங்களை அடைக்கலாம். சரியா? அதெல்லாம் அப்படி அப்போ இப்படி சின்ன சின்ன ஹெல்ப் வந்து அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். முதல் விஷயம் என்னன்னா, மெயின் விஷயம் நம்ம இயற்கையோட ஒன்றிப்போம். ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷன் பிள்ளைங்க என்ன பண்ணுறது, இயற்கையோட ஒன்றி போகிறது கிடையாது. கரெக்டாக? ஸோ நம்ம அதுக்கு முதல்ல விஷயம் நம்ம எப்போவுமே ஒரு செல்ல பிராணிகளாக இருக்கட்டும். ஸோ அது எதுனா நம்ம வளர்க்க சொல்கிறோம்னா எதுனா வளர்க்குறதுன்னு தெரியுமா? ஸோ அப்போ தான் என்னென்னா நமக்கு ஒருத்தவங்க மேலே அந்த அன்பு காட்டுறதுக்கான ஒரு எப்படி ஒருத்தவங்க அன்பு. ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் யாருக்குமே என்ன தெரியாது, ஸோ அன்பு காட்ட தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் செல்ல பிராணியை வளர்க்குறது, ஸோ அதுக்கப்புறம் நம்ம இயற்கையோட ஒத்து போகிற மாதிரி செடிகள் நடுறது, ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுறது ஒரு நல்ல ஹேபிட்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு இயற்கையோட ஒத்து போகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் அதே மாதிரி சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நிறைய மொபைல் நம்ம யூஸ் பண்ணுறோம், தேவையில்லாமல் கேம் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைமில் நம்ம யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் கூட இதாக இருக்கும். ஏன்னா இப்போவுமே இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபியர் இருக்கும். எப்போவுமே எல்லாருக்கும் எப்படின்னா ஒரு பயம் இருக்கும். ஸோ நம்ம முன்னாளோட ஜென்ரேஷன் மாதிரி இருக்கா. ஸோ முன்னால் எப்படின்னா அவங்களே சொந்த காலில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களா என்ன பண்ணிடுவாங்க, ஓனாக டிசிஷன் எடுப்பாங்க. ஆனால் இப்போ ஜென்ரேஷன் அப்படி இல்லை. யாரையாச்சும் நம்ம டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணிட்டோம், வாழ்ந்து பழகிட்டோம். ஸோ நம்ம ஒருத்தங்க செல்ஃபாக ஒருத்தங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும்னா ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம முதல்ல படிக்கணும். ஸோ அதுதான் மெயின் விஷயம். ஸோ நம்ம ஓனாகவே நமக்கான விஷயங்களை இங்கே பண்ண தொடங்கும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதில் கரெக்டாக வெளியில் வர முடியும். ஸோ இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால் அந்த ஒரு வட்டத்துலேருந்து வெளியில் வர முடியாது. ஸோ இல்லைன்னா அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம மாட்டி நம்ம லைஃப்பில் என்ன மாதிரி முடிஞ்சிடணும்னா ஒரு ஷார்ட் டைம் முடிஞ்சிடும். ஸோ நம்ம ஒரு அடுத்த கட்டத்தில் நம்ம லைஃப்பில் நோக்கி போனோம்னா நம்ம அதுக்கான ஒரு இது எடுத்து தான் ஆகணும், எஃபோர்ட்டை. ஸோ நம்ம எப்போவுமே ஒரு இடத்துல தனியாக தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளோட ஆக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ தனியாக தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸோ நம்ம ட்ரெஸ்லேயோ ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் காட்டுறதுக்கு ஸோ நம்மளுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதே மாதிரி நைட்டு தூங்குது நிறைய நேரம், நைட்டு 11-11:30 வரை உட்காந்து மொபைல் பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணது, நம்ம தூங்குறது என்னது, உடனே தூக்கம் வராது. ஒரு டைமில் தான் தூக்கம் வரும், அந்த டைம் தூங்கிடும், அதுக்கப்புறம் தூக்கம் வராது. அடுத்து காலையில் நம்ம என்ன செய்யும், 8 மணி 9 மணிக்கு என்ன செய்யும், எழுப்பியும் அப்படிதானே. அப்போ நம்முடைய அது ஒரு அன்றாட வாழ்க்கை என்ன செய்யுது, பாதிக்கப்படுது. அது ஒரு கரெக்டான
ஒரு இது கிடையாது. அதை இந்த தலைமுறையில என்ன செய்யணும், மாற்றணும். இன்னொன்று ஃபுட்டு. ஸோ ஃபுட்டை நம்ம சொல்லணும்னா கூட இப்போ உள்ள இதுக்குமே முன்னாடி உள்ள நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எங்கே பார்த்தாலும் என்ன இருக்குது, KFC முதற்கொண்டு இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் வர வந்துருச்சு. ஸோ அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டோட சைட் எஃபெக்ட்ஸ் தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வாங்கி சாப்பிட்றதுனாலே நமக்கு என்ன ஆகுதுன்னா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வருது. ஸோ முன்னால் சிக்கன் இந்த மாதிரிலாம் சாப்பிடணும், ஆனால் என்ன பண்ண மாட்டோம், டெய்லி எடுக்க மாட்டோம். ஸோ கீரை வகைகள் நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவோம், ஆனால் இப்போ யாருமே என்ன பண்ணுறது இல்லை, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதே இல்லை. ஸோ அந்த வெஜிடபிள்ஸோடைய முக்கியத்துவம் என்ன என்ன தெரிகிறது இல்லை, யாருக்குமே தெரிகிறது இல்லை. ஸோ நம்ம அதிகமாக ப்ரோட்டீனான அந்த ஃபேட், ஸோ அந்த இதெல்லாமே இருக்கிறது இல்லைன்னா இந்த மாதிரி இறைச்சி இதில் தான் இருக்கும். ஸோ நம்ம அதிகமாக இறைச்சி சாப்பிடும்போது என்ன ஆகும், உடம்பு அதுக்கேற்ற மாதிரி வெயிட் போடும். ஸோ வெயிட் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இப்போது ரீசெண்டாக நம்ம ஸ்டடீஸில் கூட பார்க்கும்போது நம்மளுடைய நார்மல் இந்தியன் பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிசிட்டி சைஸ் இதில் தான் இருக்குது. ஸோ அதாவது என்னென்னா நம்ம நார்மலாக வந்து நம்ம வெயிட்டுங்கிறது யாருமே கண்டுக்கிட்டு இல்லை. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் நிறையவே வருது. ஸோ இப்போ சுகராக இருக்கட்டும், பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், இதெல்லாம் வர ரீசனும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான். ஸோ ஃபுட்டு முறையை நம்ம கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்ப்போம், ஸோ அவங்க கரெக்டாக ஒரு டயட் பிளான் வச்சுருப்பாங்க. ஸோ டயட் பிளான் மட்டும் இருந்தால் அவங்க அதுக்குன்னு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல ஒரு ஹேபிட்டாக இருக்கும். ஹெல்த்தி ஃபுட். வேற ஏதாவது? அன்றாட வாழ்க்கையில ஒரு மனிதன் என்ன செய்யணும்னா 2 முறை மலம் கழிக்கணும், முன்னாடி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. காலையில நம்ம என்ன பண்ணியோம், லேட்டா எழும்பிட்டு என்ன பண்ணியோம், அவசரமா என்ன செய்யும், கிளம்பி ஓடியும். அப்ப என்ன செய்யும், காலையில எப்போ என்னது வெறும் வயிற்றுல நம்ம தண்ணி குடிச்சோம்னா நிறைய நோய்களுக்கு அது ஒரு என்ன இருக்குது, பெனிஃபிட் அதெல்லாம் இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம், அப்படி நம்ம என்ன செய்ய மாட்டோம், குடிக்க மாட்டோம். நம்ம காலையில அவசரமா ஸ்கூல் பஸ்ஸு ஒரு 8:45 வருதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், 8 மணிக்கு தான் எழும்புவோம். எழுப்பிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை, டாய்லெட் போகிறதுக்கு டைம் இல்லை, நம்ம என்ன செய்ய போகிறோம். அந்த கழிவுகள் எல்லாம் என்ன செய்யுது, வெளியேற வேண்டிய கழிவுகள் எல்லாம் உடம்புல இருந்திருந்து திரும்ப எனக்கு புதிய நோய்களை உண்டு பண்ணுது. அது இனி ஒன்று என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழர்கள்னா என்னது, இப்போ தோன்றினவங்க கிடையாது, அப்படிதான் முன்னாடியே தோன்றினவங்க. ஆனால் இப்போ ஒரு மெட்ரிகுலேஷன் ஒரு ஆங்கில வழி கல்வி கற்காங்கன்னா அங்கே ஒரு பேரண்ட்ஸ்க்கே ஒரு பெருமை, எனக்கு பிள்ளைக்கு தமிழ் தெரியாது, எனக்கு பிள்ளை அதே நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம அந்த தமிழை பற்றி ஒரு எனக்கு ஒரு கேவலமா ஒரு பேசுறது, தமிழுக்கு தமிழ் அதே மாதிரி கொலை பண்ணியது மாதிரி, புரிஞ்சுதா? அப்போ இப்போ அந்த பேரண்ட்ஸும் ஒரு பெருமை, நான் தமிழன் உள்ளதுல நம்ம எனக்கு ஒரு பெருமை தான் படணுமே ஒழிய எனக்கு பிள்ளைக்கு தமிழ் வராது, அந்த இதை மாற்றணும். நம்ம தாய்மொழி தமிழ் எப்போ நம்ம எல்லா உறவுகளை விடவும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது யாரு கொடுப்போம், அம்மாவுக்கு தான் கொடுப்போம், அப்படிதானே? அப்போ நம்ம தாய்மொழி, இப்போ நம்ம வேற ஒரு மொழியில பேசணும்னா நம்ம சொந்த கருத்துக்கள் என்னது ரொம்ப விரிவாக என்ன செய்ய முடியாது, பதிவிட முடியாது. ஆனால் இது நம்ம தாய்மொழின்னா எப்போ அம்மான ஒரு ஸ்பெஷல், அதே மாதிரி தான் நம்ம தாய்மொழி. இந்த தாய்மொழி கொஞ்சம் வளர்க்கறதுக்கு என்னது இந்த தலைமுறையில என்ன செய்யணும், அது போராடணும். கரெக்டாக வேற மொழிகள் படிக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது, என்ன செய்யணும், அது படிக்கலாம். ஆனால் என்ன செய்யணும், அந்த தாய்மொழிக்கு எப்போ நம்ம அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய எத்தனை உறவுகள் வந்தாலும் அம்மாவுக்கு கொடுக்க முக்கியத்துவம் நம்ம எப்போ அம்மாவுக்கு கொடுக்கலாம், அதே மாதிரி நம்ம தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்கூல் முடிச்சு சாயங்காலம் வந்த பிறகு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு உடம்பு கழுவிட்டு ட்ரெஸ்அப் பண்ணிட்டு அப்படியே டிவி பக்கத்தில் போய் இருந்துக்கிட்டு ஃபுல்லாக டிவி பார்த்துட்டு அப்படியே இருக்கக்கூடாது. அப்போ நம்ம கொடுத்த அந்த ஹரிபரியாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அன்னைக்குள்ள போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour மொபைல் பார்க்காம டிவி பார்த்துக்கிட்டு அடுத்தது அம்மா அப்பா கூட பேசிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அடுத்த தூங்குறேன். இது வந்த உடனே இருந்து டிவியை பார்த்துக்கிட்டு அடுத்தது படிக்கணும்னு உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது வரைக்கும் டிவியை பார்த்துட்டு அடுத்தது போய் இருந்து படிக்கிறதுனால எதுவுமே நமக்கு எப்படி சீக்கிரம் நமக்கு ரீச் ஆகாது. அப்படி படித்தா கூட நமக்கு புரியாது, சரியா? அப்போ அடுத்த நாள் போய் எனது டீச்சர்ல இருந்து அடி வாங்க தான் செய்யணும். அதனால அப்படி அந்த பழக்கத்தை பிள்ளைங்க கண்டிப்பாக மாற்றணும். வந்த உடனே ஏதோ ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபுல்லாக உடனே டிவி ஆன் பண்ணிட்டு மொபைல் இதை டிவியை பார்த்தே டீ குடிக்கிறது. அடுத்து அப்படியே பார்த்து தொடர்ந்து வார நிகழ்வுகள் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால டைம் போகிறதே தெரியாது. அப்போ அந்த இன்ட்ரெஸ்டாக எனது ஹாப்பியாக இருந்து படிக்க வேண்டிய நேரத்தில் டிவி பார்க்கறதுக்கு டைம் கொடுக்கறதுனால அன்னைக்குள்ள பாடம் வந்து பெண்டிங் ஆகுது. அதனால நம்ம ஈஸியாக படிக்க முடியாது. அந்த பழக்க வழக்கங்களை பிள்ளைங்க மாற்றணும். மேக்ஸிமம் பிள்ளைங்க அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க, சரியா? அடுத்தது அந்த விடிய காலையில் எழும்புறது மஸ்ட், கண்டிப்பாக பிள்ளைங்க 5 மணிக்கு எழும்பதான் செய்யணும், எழும்பினாதான் நல்லது, சரி? அந்த பழக்கத்தை உருவாக்கிடணும். நமக்கு எப்பவுமே என்னன்னா ஒரு கோல் செட்டிங் இருக்கும். ஸோ கோல் செட்டிங்னா நம்ம இப்போது
இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு என்ன இல்லை, இந்த கோல் செட்டிங்கிறதே இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்ன விரும்புகிறோன்னா ஒரு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஸோ இதில் எப்படி செலிப்ரிட்டி ஆகலாம், ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணுறோம். பட் அதுக்கு நம்ம என்ன எஃபோர்ட் போட்டுக்கணும்னு முதல்ல பார்க்கணும். ஸோ நம்ம என்ன விஷயம் பண்ணாலுமே அதுக்கு ஒரு கரெக்டான நம்ம ஒரு ஃபோக்கஸில் பண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும்னா ப்ரோ ஆக முடியும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னா நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறதுன்னா அதை எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. ஸோ இன்னொரு விஷயம் நம்மக்கிட்ட இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஸோ நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக நம்ம அதில் ரிசல்ட் எதிர்பார்க்கணும். ஸோ நம்ம இன்னைக்கு எதுவுமே ப்ராக்டிஸ் தான். ஸோ நம்ம படிக்கிறது கூட ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்ல 12th ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு காரணம் அதுதான். ஸோ நம்ம ஒவ்வொரு வருஷமாக படிக்கும்போது தான் மேலே போக முடியும். ஸோ நம்ம எடுத்ததான் இங்கேருந்து இங்கே போகணும்னு நினைக்கிறது தான் நம்மளுடைய மெயின் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே என்ன திங்க் பண்ணணும்னா, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இது பண்ணணும். ஸோ அது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் ஒரு விஷயத்தை எடுக்கணும். ஸோ ஸ்டார்டிங் நம்ம லான்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னா கன்சாலிடேட் பண்ணணும். ஸோ கன்சாலிடேட் பண்ணால் தான் அது அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். ஸோ நம்ம டேரெக்டாக லான்ச் பண்ணிவிட்டு கடைசி ஸ்டேஜ் தான் எக்ஸ்ப்ளோர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர்டுங்கிறது வரும்போது வேற ஒன்றும் இல்லை, ஸோ எக்ஸ்போஷர் தான். ஸோ நம்ம வெளிப்படுத்துறது. ஸோ 3வது ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்லேயே நம்ம போக நினைக்கிறோம். ஸோ அதுதான் மெயின் ஒரு பிரச்சனை. ஸோ நம்ம ஃபஸ்ட் லான்ச் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் போனோம்னா நமக்கு என்ன இருக்குன்னா அந்த கெரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு மெயின் விஷயம். சரி, இப்போ தானே உங்க நேரத்தை செலவிட்டு நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப அழகாக பதில் தந்த சித்தி, பெரியம்மா, அண்ணா, அம்மா உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோவில் என்னது உங்க பொன்னான நேரத்தை எனக்கு செலவிட்டு நான் கேட்ட கேள்விகளுக்கு தெளிவாகவும் நல்ல புரிய மாதிரி பதிலளித்த சித்தி, அம்மா, அண்ணா, பெரியம்மா உங்க கருத்துக்களுக்கு நன்றி. நான் இதை டெய்லி என்னோட லைஃப்ல நடைமுறைப்படுத்த முயற்சி செய்வேன்.